சாவித்திரி காவியத்தின் சில வரிகளை பாராயணம் செய்யும்போது நம்முடைய லட்சியங்களை அடைய முடியும் என்று அன்னை சொல்கிறார். அதன் பொருட்டு நான் சாவித்திரி காவியத்தின் சில வரிகளை இங்கு விளக்குகிறேன். அதை பாராயணம் செய்து அன்பர்கள் பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். All was the working of an ancient plan, a way proposed by an unerring guide. நம் வாழ்வு கர்ம வினையால் ஏற்கனவே பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணத்தை ஸ்ரீ அரவிந்தர் விளக்குகிறார். நாம் செய்யும் எந்த காரியத்தையும் எண்ணும் எந்த எண்ணத்திற்கும் பயனில்லாமல் சூன்யமாக போவதில்லை என்கிறார். மனம் என்ற கருவி கொண்டு எண்ணங்கள் பிறக்கின்றன. அதற்கு ஒரு வலிமை உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு என்கிறார். எண்ணத்தை தூய்மையாக வைத்திருந்தால் மட்டும் இந்த யோகத்தில் நுழைய முடியும். இறைசக்தி நுழைய வேண்டுமானால் மனம் தூய்மையாக இருத்தல் அவசியம். எனினும் ஸ்ரீ அரவிந்தர் இத்தகு மாறுபட்ட கருத்தை கொண்டுள்ளார். முதலில் இறை சக்தியை கூவி அழை, அது உன் இதயத்தில் இறங்கட்டும், அதுவே இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் என்கிறார். எனவே இறை சக்தியை இறக்குவதையே முதலிடத்தில் வைத்துள்ளார். நாமும் அவரை பின்பற்றி ஸ்ரீ அன்னையை கூவி அழைப்போம். அச்சக்தி நம் உடல் எண்ணங்களில், பிராணனில், ஆத்மாவில் வந்து இறங்கட்டும். சேறுபடிந்த இருண்ட பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணியை ஸ்ரீ அன்னைக்கே விட்டு விடுவோம். விதி என்று கூறுகிற ஊழ்வினை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்று தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நம் விதியை நாம் தான் நிர்ணயித்துக் கொள்கிறோம், மற்றவர்களோ சூழ்நிலையோ அல்ல என்பது தெளிவு. இதனால்தான் ஸ்ரீ அரவிந்தர் இறை இச்சைக்கு பணிவதே நம் வேலை என்கிறார். இறைவன் தன்னை வியாபாரம் செய்ய விரும்பினால் ஸ்ரீ அரவிந்தர் பெரும் வணிகராக மாறியிருப்பார். இறைவனை துழாவும் முயற்சியில் ஈடுபடச் சொன்னதால் இறைவனை சரணடைந்தார். சந்திரநாகூர் புறப்படு என்று தெய்வம் கூறியவுடனே அவர் அவ்வூருக்கு கிளம்பினார். பாண்டிச்சேரி வந்து சேர்ந்ததும் இறைவனின் ஆணையே என்கிறார். சாதகர்களாகிய நம் நிலை வேறு. நம் விருப்பப்படி இறைவனை இயக்க விரும்புகிறோம், தோல்வியை தழுவுகிறோம். இறைவன் குரலுக்கு இறைவன் இச்சைப்படி நம்மை செயல்பட வைக்க ஸ்ரீ அன்னையால் தான் முடியும். எனவே சரணாகதியே நமக்கு சிறந்த வழி. மேற்கண்ட பகுதியை பாராயணம் செய்து வந்தால் கர்மவினை நம்மை பாதிக்காது. வினைப்பயன் அற்று போய்விடும். வினைப்பயனால் துன்பமடைவோர் இதை தினசரி பாராயணம் செய்து வந்தால் வினைப்பயன் நீங்கி பேரின்பம் பெறலாம்.